தேதி இல்லாத பால் பாக்கெட் எப்படி நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்ன செய்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி என் லைஃப்பில் நடந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நம்ம ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோன்னா அதில் மேனுஃபேக்சரிங் டேட்டு அப்படி இல்லைன்னா அதில் எக்ஸ்பைரி டேட் ஏதாவது ஒன்று போட்டிருக்கோம். மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டிருந்தாங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லி எத்தனை நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுன்றதை போட்டிருப்பாங்க. எக்ஸ்பைரி டேட்னால் வெறும் டேட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இன்றைக்கி வாங்குகிறோன்னா இன்னைய தேதி இல்லாமல் நாளைக்கு நாளான்னைக்கு தேதி போல் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 தேதியுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்சியூமர்ஸ் நம்ம அதை கன்சியூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் அதை வாங்குகிறோம். இது நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். ஸோ இப்போ நான் இன்றைக்கி வாங்கின பால் பாக்கெட்டில் தேதியே இல்லை. அதாவது லைட்டாக பிரிண்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. ஆனால் அந்த தேதி எந்த இடத்துலையுமே எனக்கு குறிப்பிடலை. நான் இதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சொல்லுங்கள். அதை நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், தேதி இல்லாத பால் பாக்கெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. நம்ம யாராவது நம்ம வீட்டில் அந்த தேதியெல்லாம் பார்க்காம இருக்கிறவங்க கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா நம்ம உஷாராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வாங்கிட்டு வந்த பிறகாவது நம்ம பார்க்கணும் இதில் தேதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கும் வந்திருக்கலாம். ஆனால் இதை பற்றி நீங்கள் தெரிவிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்றதால தான் நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி காலையில் பால் பாக்கெட்டை திருப்பி பார்க்குறப்ப அதில் தயாரிப்பு தேதியோ இல்லை எக்ஸ்பைரி டேட்டோ எதுவுமே இல்லை. இப்படி ஒரு பாக்கெட்டை உங்கள் கைக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், யார்கிட்ட புகார் செய்யணும்? ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், சட்டம் என்ன சொல்லுதுன்னா FSSAI அப்படின்னு சொல்லி அந்த விதிகளை மேக் பண்ணியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த உணவு பாதுகாப்புகள் இன்ஸ்டியூட். அவங்க எந்த ஒரு பேக் செய்யப்பட்ட உணவுப் பொருளையும் பெஸ்ட் பிஃபோர் இல்லை எக்ஸ்பைரி டேட் கட்டாயம் இருக்கணும். இது இல்லாமல் விற்பனை செய்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் பாதிப்புகள் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, தேதி இல்லாத பாலை நம்ம காய்ச்சறப்ப அது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கெமிக்கல் ஏதாவது கலந்து பதப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா அது நம்ம உடல் நலத்துக்கு பெரிய கேடை விளைவிக்கும். எப்படி புகார் அளிக்கலாம் அப்படின்னா, முதல்ல வாங்கின கடையிலேயே போயிட்டு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக வாட்ஸ்அப் இருக்கும். தமிழக உணவு பாதுகாப்பு துறையினுடைய வாட்ஸ்அப் எண் 9444042322. இந்த நம்பருக்கு அந்த பால் பாக்கெட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. பேட்ச் நம்பர், பால் பாக்கெட்டில் ஒரு வேளை பேட்ச் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் புகாரில் குறிப்பிடலாம். இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா சில சமயம் எதுவுமே பிரிண்ட் ஆகிருக்காது. ஸோ இதில் என்ன தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நுகர்வோராகிய நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரியான தவறுகளை தடுக்க முடியும். அடுத்த முறை நீங்கள் பால் வாங்குறப்ப மறக்காமல் தேதியை சரி பாருங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் அந்த பால் பாக்கெட்டை யூஸ் பண்ணுறவங்க. ஸோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க. அதாவது நீங்கள் கடையில் போய்ட்டு முறையிடுறப்ப சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் நான் என் கடையில் வாங்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கின அந்த கடைக்காரர்கிட்டையே காட்டி இந்த தேதிகள் இல்லை அப்படிங்கிறத காமிச்சு ஒன்று நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம், இல்லை வேறு பாக்கெட் மாற்றிட்டு வந்துடலாம். அது சிம்பிளாக முடிகிற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உணவு பாதுகாப்புத்துறை FSSAI, ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொன்னேன் இல்லைங்களா. தமிழக அரசினுடைய உணவு பாதுகாப்புத்துறை இவங்க டிஎன் ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப்புன்னு சொல்லுவோம். இது மூலமாக நீங்கள் புகார் அளிக்கலாம். இல்லைன்னா நம்பர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 9444042322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பாக்கெட்டோடைய புகைப்படத்தோட புகார் அனுப்பலாம். அந்த பால் நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு ஃபோன் செஞ்சு தகவலை நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்யூ. இதுபோல் உங்களுக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.